வணக்கம் நண்பர்களே. இன்றைய இப்பதிவில் புதிய தொழில் தொடங்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். ஒருவன் தன்னுடைய பிஸ்னஸில் அல்லது வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் அடைந்து விட்டது, மேலும் பணம் எல்லாம் போய்விட்டது, வாழ்க்கை தரையோடு தரையாகிவிட்டது என்று நினைத்து அவன் கடற்கரையை நோக்கி அல்லது கடலை நோக்கி தற்கொலை செய்து கொள்ள நடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது இரு சிறுவர்கள் அங்கே மணல் வீடு கட்டி கொண்டிருந்தார்கள். அது அவனது கவனத்தை ஈர்த்தது. அப்பொழுது அந்த சிறுவர்கள் ஒரு மணல் வீட்டை கட்டி முடித்தார்கள். ஆனால் ஒரு அலை வந்து அந்த மணல் வீட்டை அடித்து கொண்டு சென்று விட்டது. இதனால் அந்த தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தில் இருந்தவன் திடுக்கிட்டான். ஆனால் ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனிடம், இந்த வீடு அடித்து போனால் என்ன, நாம் இன்னொரு வீடு கட்டுவோம் என்று அலை வராத இடத்தில் திரும்பவும் வீடு கட்ட முனைந்தார்கள். இவ்வாறு அவர்கள் 3 முறை மறுபடியும் அலை வந்து அடித்தாலும் புதிய வீடு கட்ட முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த செய்கை அவனது நம்பிக்கையை வளர்த்தது. அவன் தற்கொலை முயற்சியை கைவிட்டு புதிய முயற்சி தொடங்க நடக்கலானான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் நீதி என்னவெனில், பழைய தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் புதிய முயற்சியை அல்லது புதிய தொழிலை தொடங்க உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் புதிய தொழிலை தொடங்குங்கள் அல்லது புதிய முயற்சியை ஆரம்பியுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.